கணிப்பொறி அறிவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் கிறிஸ்டோபர் துரைராஜ் அவர்கள். சார் ரொம்ப அமைதியான ஒரு டைப். ஆனா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு டெப்த். சார் 88ல இருந்து 2024 வரைக்கும் இங்க சர்வீஸ் பண்ணிட்டு இந்த வருஷம் பணி ஓய்வு பெறாங்க. ஒரு வில் பவர் அப்படின்னா அதுக்கு கிறிஸ்டோபர் சாரை நம்ம உதாரணமா சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வில் பவர் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது. அவருடைய கைடன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், புரியாத மாணவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய உடல்நிலை கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல கூட அவர்கிட்ட ஆராய்ச்சி பண்ற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு அதெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். Christopher is considered a very serious man, never talks to others. Even now, Christopher is like that, very serious in the class. He was doing data structures, algorithm, this paper, and he used to take some 4 or 5 chalk pieces, and in 1 hour he'll finish all the 4 or 5 chalk pieces, and with the full of diagrams and other algorithm explanation. அவங்க ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோட வந்தாலும் அதுக்கப்புறம் எம்ஃபில் அவங்க ப்ரீ டாக்டர் டிகிரியும் அவங்க யூஎஸ்எல்ஏ போய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜை எப்பவுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அவர் என்னன்னா வெரி நைஸ் பர்சன்ஸ். ஸோ ஆக்சுவலா எனக்கு எம்ஃபில்ல என்னன்னா சார் ஆக்சுவலா கைடா இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு என்னன்னா நான் எம்சிஏ படிக்கும்போது எனக்கு C++ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெரி நைஸ் பர்சன். டிசி சார் பத்தி சொல்றதா இருந்தா சார் என்னைக்குமே ஒரு சேலஞ்சிங் பர்சன். ஒரு புது சப்ஜெக்டா இருக்கட்டும், இப்போ டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அதெல்லாம் ஒரு இமேஜ் அனாலிசிஸ் பண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் அந்த மாதிரி பேப்பரை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சிங் பர்சன். அது அவர் ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப கரெக்டா இருந்து அதை நான் புரிய வைப்பாங்க. Brought him the trouble. He in fact got stroke, paralysis issues, and he was not well for some 1.5 years. He was in fact in medical leave, and later joined, and somehow with the little impairity I'll mention, he was in fact managing to take classes. நிறைவு இந்த ஆண்டு பெறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில மிகவும் பணி நிறைவு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும்னு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஒரு நேர்மையான மனிதர். ஸோ சார் உங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமைய எல்லா இறைவனிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுக்காக சிறப்பா வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. And I wish Christopher a very healthy, peaceful retired life.